ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். கோமதி இருந்துட்டு மீனா கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, அத்தை உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தை, மிஸ் யூ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கோமதி ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததை பார்த்த கோமதி இருந்துட்டு, சரி மீனா, நான் மாமா கிட்ட ஒரு விஷயமா பேசணும், இப்போ மாமா வந்துட்டாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவும் ஃபோனை வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, செந்தில் இருந்துட்டு மீனாக்கு சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து மீனாக்கு ஆம்லேட் பிடிக்குமே, நம்ம திரும்ப போயிட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கடைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு செந்தில் வருவாருன்னு வெயிட் பண்ணி படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கோமதி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், இல்லைங்க, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு கோவம் வருமா என்னன்னு தெரியல, இருந்தாலையும் இந்த விஷயத்த இப்போ சொல்லலைன்னா நான் எப்போவுமே சொல்ல முடியாத மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, இப்படி ஜவ்வு மாதிரி எழுத்துட்டெல்லாம் போகாத, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நேராகவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட அம்மாவோட 75வது பிறந்த நாள் வருதுங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு கோமதி, எனக்கு தெரியாது, 75வது பிறந்த நாள் வருதா, என்னைக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு 2 days தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அப்படியா, இந்த 75வது பிறந்த நாளில் ரொம்ப திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவாங்க. என்கிட்ட பழனி இருந்துட்டு ஒரு விஷயம் சொன்னால், அதை கேட்டதுலேருந்தே எனக்கு மனசே தாங்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் பழனி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்கவும், கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, அவன் அண்ணன்கிட்ட போயிட்டு வந்தானா, ஆத்தா இருந்துட்டு இந்த பிறந்தநாள் விழா வந்து நல்லா நடக்கணும்னா நானும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்தால் தான் இந்த பிறந்த நாளே கொண்டாடுவாங்களாம், இல்லைன்னா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்டே சொல்லுவோம். அப்படியா, அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லு கோமதி, 75வது பிறந்த நாளை கண்டிப்பாக இது திருவிழா மாதிரி தான் கொண்டாடணும், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க மனசில் நிம்மதியே இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போது என் கூடயும் அந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தையும் சேர்த்து சந்தோஷமாக வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ ஆசைப்பட்றாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த பிறந்த நாளுக்கு நம்மளும் போவோமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி கோமதி, உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் சண்டை போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணனுங்க 2 பேரும் சண்டை தான் போடுவாங்க, அது எனக்கு தெரியுங்க. ஆனால் அம்மாவோட பிறந்தநாள் இந்த வருஷம் அவங்க சொல்கிறது, இந்த வருஷம் இருப்பானோ இல்லை 1 வருஷம் இருப்பானோ இல்லை 2 வருஷம் இருப்பானோ, அப்புறமா நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம அது உங்கள் அம்மாவோட பிறந்த நாளுக்கு நம்மளும் போவோம். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் ஒரு அன்னதானமும் சொல்லிடுவோம், கோவிலில் தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, கோவிலில் தான் வச்சுருக்காங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கோமதி, நம்ம குடும்பத்தோடு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், கண்டிப்பாக உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், என்னங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக சம்மதிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்ததை பார்த்த ராஜு இருந்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு, மாமா கூட ஏதாச்சும் உங்களுக்கு சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கும் அவருக்கும் என்னடி சண்டை, நீயே சண்டை மூட்டி விட்டுருவ போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லத்த, நீங்கள் பரபரன்னு ஓடி வந்தீங்களா, அதனால தான் கேட்டேன் அத்தை, உங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் சண்டையா அத்தை, என்னாச்சு அத்தை இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, ஒன்றும் அவளை, அதாவது அம்மாவோட பிறந்த நாளுக்கு போகிறதுக்கு மாமா கிட்ட கேட்டிருந்தேன், மாமா குடும்பத்தோடு போயிட்டு
அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுலேருந்து எனக்கு காலும் ஓடலை கையும் ஓடலை, தரையில் காலே நிற்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, உண்மையாக அப்பத்தோட பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாருமே போக போகிறோமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடி எனக்கும் அப்படி தான் இருக்குது, கதிர் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் இங்கே தான் அத்தை இருந்தான், நான் கூப்பிட்றேன் கதிரே கதிரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு வராங்க. என்ன என்னோட பேரை ஹாலில் நின்று ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு கதிரு, நீ சொன்ன விஷயத்தில் அவங்க அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயத்த சொல்கிறீங்கம்மா, அப்பத்தாவோட பிறந்த நாளடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்களா, எப்படி, கண்டிப்பாக நான் ஓகே சொல்ல மாட்டாருன்னு தான் நினச்சேன், எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கொஞ்ச நேரம் சும்மா இருடா, அவர் ஓகே சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அம்மாக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல புடவையை எடுத்துட்டு வரல அம்மா, கடைக்கு போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னம்மா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம், ரஜி நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் வரேங்க, அப்பதாக்கு என்னென்ன சேரீயெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் வந்து செலக்ட் பண்ணுற அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கடி ப்ளீஸ் எல்லாம் சொல்கிறேன், வாடி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர், ராஜி, நம்ம கோமதி இவங்க 3 பேருமே அதாவது அப்பத்தாவுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கடைக்கு போயிட்டு நிறைய சாரீஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு அந்த புடவை எடுத்து போடுங்க அத்தை, இது நல்லா இருக்குல்ல அத்தை, கதிர் இந்த சாரீ நல்லா இருக்கா, பாட்டிக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ராஜி, உங்கள் 2 பேருக்கும் எந்த புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவை எடுத்துக்கோங்க, நான் இந்த சாரிக்கு நான் பில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு புடவைக்கெல்லாம் காசு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா, நீங்களாம் கொடுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு நான் எடுத்து கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன், நான் காசு கொடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா எல்லா படையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் இருந்துட்டு ராஜு காதோரமாக போயிட்டு, ராஜு உனக்கு ஏதாச்சும் சாரீ வேணுமா எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னுங்க அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு ராஜி, யார் இருந்தா என்ன, நீ என்னோட பண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டால் ராஜு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கும் ஒரு சாரீ வேணும்னா எடுத்துக்கோங்க அத்தை அப்படின்றாங்க. அப்படியே ராஜி, நானும் ஒரு சேரை எடுத்துக்கவா, எனக்கும் நிறைய புடவை இதில் பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு எத்தனை புடவை பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே கதிர் என்னடா சொல்கிற, உண்மையாவாடா, இல்லைடா ஒரே ஒரு புடவை போதும், அம்மாவுக்கு ஒரு புடவையும் எனக்கு ஒரு புடவையும் ராஜுக்கு ஒரு புடவை மீனாக்கு ஒரு புடவை மயிலுக்கு ஒரு புடவை, இந்த எல்லா புடவையும் எடுத்துக்கிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, அம்மா எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் வந்துட்டு ராஜை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ராஜு இருந்துட்டு மீனாக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாக்கு அதாவது மயிலுக்கு ஒரு சேரீயை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜுக்கே ஒரு புடவை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு ஒரு புடவையை செலக்ட் பண்ணுறாங்க. எல்லா புடவையும் எடுத்துட்டு போய் பில் கவுண்டரில் போட்டு எல்லாத்தையும் பில் பண்ணுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. என்னன்னா, நம்ம சுகன்யாவுக்கு எந்த புடவுமே எடுக்கிறதில்ல, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நம்ம பழனியும் சரி சுகன்யாவும் சரி என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்க மாட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களோட மருமகளுங்களுக்கு மட்டும் புடவை எடுத்துட்டாங்க. நம்ம கோமதிக்கு ஞாபகம் இருந்திருந்தா கண்டிப்பாக அதாவது நம்ம சுகன்யாவுக்கும் எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை போல், அதனால தான் நம்ம சுகன்யாவை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையுமே பில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன உடனே நம்ம மயில இருந்துட்டு, அத்தை என்னத்தை எங்கே போயிட்டு வந்தீங்க, நிறைய பார்சலை கொண்டு வரீங்களே, என்னாச்சு, எதனா விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு மயில், நம்ம வீட்டில் விசேஷம்தான், நாளைக்கு நம்ம எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் இல்லையா, அதனால் நாங்கள் எல்லா அப்பத்தாக்கும் சரி உனக்கு ராஜுக்கு மயிலுக்கு இது மீனாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மயில் இருந்துட்டு, அத்தை எனக்குமா, எங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
ஒவ்வொரு சேரீயாக எடுத்து பிரித்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, மீனாக்கா இதுதான்க்கா உங்கள் சேரீ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதானா ராஜி, ரொம்ப சூப்பராக இருக்குது அத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அதாவது சுகன்யா இருந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே என்ன அத்தாச்சி, என்ன நிறைய பார்சலாக இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கோமதிக்கு அப்போதான் ஞாபகம் வருது. ஐயோ சுகன்யாவுக்கு புடவை எடுக்கலையே, சரி சரி நம்ம எடுத்த புடவையை அவளுக்கு கொடுத்துருவோம், நம்ம அப்புறமா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வா சுகன்யா, உனக்கும் சேர்த்து தான் புடவை எடுத்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு எடுத்த புடவையே நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது சுகன்யாவுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் உன்னோட புடவை, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜு இருந்துட்டு, அத்தை இது உங்களுக்காக எடுத்த புடவையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைகையிலே சொல்கிறாங்க. சைகையிலே சொன்னதுமே நம்ம ராஜு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியே இரு ராஜி, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு புடவையெல்லாம் விரித்து பார்த்துட்டு, அத்தாச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தாச்சி, இந்த புடவை அழகாக இருக்குது, எனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, எங்கள் பாரு சுகன்யா, உனக்கு இன்னும் நிறைய சேரை வேணும்னாலும் என்னை கேளு, கண்டிப்பாக உனக்கு எடுத்து தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா இருந்துட்டு அந்த புடவையை போயிட்டு கண்ணாடியில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, அத்தை அந்த புடவை உங்களுக்காக தானே எடுத்தீங்க, இங்கே பாரடி ராஜி, கடையிலேயே எனக்கு ஞாபகம் இருந்திருந்தா சுகன்யாவுக்கும் சேர்த்து புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன், ஆனால் இப்போ எல்லாருக்குமே எடுத்து அவளுக்கு எடுக்கலைன்னா அவள் என்ன நினைப்பா, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நம்ம ஒரு புடவை நாளைக்கு எடுத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை உங்கள் மனசு மாதிரி யாருக்குமே இந்த மனசு வரவே வராது அத்தை, நீங்கள் ரொம்ப தங்கம் தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி நீ போயிட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணு, அவள் கூட பேசி, முன்னதான் பேசினா ஆனால் ரொம்ப நேரம் ஆன மாதிரியே இருக்கா, அவள் கூட பேசி அவளுக்கு ஃபோன் பண்ணு, அவளுக்கு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவோட பிறந்த நாள், அதாவது அம்மாவோட பிறந்த நாளுக்கு அவ்வளோ வரணும், இன்றைக்கே வந்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா இருந்துட்டு ராஜு கால் பண்ண உடனே எடுத்து பேசுகிறாங்க. சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அக்கா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ராஜி, எதுக்காக இந்த நேரத்துக்கு கால் பண்ண, சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அக்கா நாளைக்கு வந்து அப்பத்தாவோட பிறந்த நாளுக்காக நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டாருக்கா, நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்றைக்கே கிளம்பி வரணும்னு சொல்கிறாங்க அத்தை, இன்றைக்கே கிளம்பி வந்துடுறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ராஜி சொல்கிறேன், மாமா ஓகே சொல்லிட்டாரா, உங்கள் சித்தப்பாவும் அப்பாவும் சண்டை போட மாட்டாங்களா, இங்கே பாருங்கக்கா கண்டிப்பாக சண்டை வரும், ஆனாலையும் அப்பத்தாவோட ஆசைக்காக இது அத்தை இருந்துட்டு மாமாவை இப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்க, நம்ம குடும்பத்தோடு போக போகிறோம் அக்கா, நீங்களும் வாங்க, உங்களுக்காக நான் சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அத்தை தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணாங்க, சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ராஜி, புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா, பாத்தியா என்னை கடைக்கு கூப்பிடவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. இல்லைக்கா, ராஜ் அதாவது கதிர் அத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது அப்பாத்தாக்கு ஏதாச்சும் புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் கதிரும் நம்ம அத்தை நானும் 3 பேரும் தான் போயிட்டு வந்தோம். சுகன்யா சித்திக்கு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு மீனாக்காக்கு, மயிலாக்காக்கு, உங்களுக்கு, எனக்கு, அத்தைக்கு எடுத்த புடவையை தான் சுகன்யா சித்திக்கு கொடுத்துட்டாங்க. கடையில் வந்து சுகன்யா சித்திக்கு சேரீ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதனால கோமதி அத்தைக்கு எடுத்தது இது கோமதி அத்தைக்கு எடுத்ததை நம்ம அத்தை இருந்துட்டு சுகன்யா சித்திக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ராஜி, நான் இப்போ வரும்போது நான் அத்தைக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்துடுறேன், அத்தைக்கிட்ட சொல்லாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியாக்கா, நானும் கடைக்கு வரவா, எந்த கடைக்கு போறீங்க, நானும் வரேங்க்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ராஜி, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடைக்கு நம்ம எப்பவுமே போவோம் இல்லையா, அந்த கடைக்கு தான் நான் போக போறேன், நீ வந்துடுறியா, நான் செந்தில் மாமாக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நானும் இப்போவே கிளம்பிடுறேன், சாப்பாடு வாங்க போனவங்க இன்னும் வரவே இல்லை, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, இப்போவே டைம் 8:30 மேலே ஆயிடுச்சு, இதுக்கு
மேலே சாப்பாடு வாங்கிட்டு வந்து எப்போ தான் நான் சாப்பிட்றது, நான் இப்போவே கிளம்புறேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நேற்று மாதிரியே அதாவது கதவெல்லாம் பூட்டி அந்த மேட்டு கடையில் சாவியை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு சாவியெல்லாம் போட்டுட்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் செந்தில் இருந்துட்டு ஃபோனை சைலண்டில் போட்டிருக்கிறதுனால செந்தில் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு கடையில் போயிட்டு ஆம்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மீனாக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா இருந்துட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜி இருந்துட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா நீங்கள் சொன்ன கடைக்கு நான் வந்துட்டேக்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ தான் ராஜி கிளம்பியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், அங்கேயே வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிக்கா நீங்கள் பொறுமையாகவே வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு அதாவது செந்திலுக்கு எத்தனையோ முறை ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் செந்தில் இருந்துட்டு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு கடையில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே கதவு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. ஆனால் காலிங் பில் அடித்தும் கதவை திறக்காததுனால நம்ம அதாவது மீனாக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்த உடனே நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பா, எதுக்கு என்னன்னே தெரியலையே, என்னவா இருக்கும், ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோனை ஒரு டைம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டிங்களா, எமர்ஜென்சிக்கு கால் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதுங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு மீனா, ஃபோனை எடுத்த உடனே இப்படி வையாத, சொல்லி என்ன விஷயம், எதுக்காக ஃபோன் பண்ண, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு உங்களோட அப்பத்தாக்கு பிறந்த நாளா, 75வது பிறந்த நாள் கொண்டாட போறாங்களாம். அதுக்கு நாளைக்கு எல்லாருமே நம்ம குடும்பத்தோடு போகணும்னு சொல்லிட்டு அத்தை ஆசைப்படுறாங்க. அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு மீனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பதான் உனக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தேன், இப்போ சாப்பாடெல்லாம் விட்டுட்டு நீ எங்க போன, ஃபர்ஸ்ட் எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, அத்தை வீட்டு பக்கத்துல நான் வந்துட்டேன், நீங்க இப்போ வேணாலும் வாங்க, இல்ல காலையினாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க பாரு மீனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் பண்றதெல்லாம் சரியா தான் இருக்குது, நான் எதுவுமே சொல்லலை உங்ககிட்ட, நீங்க பாட்டுக்கு இங்கே பாருங்கள், அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டா வாங்க, அப்படி இல்லையா நீங்கள் வராதிங்க, அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போன உடனே ராஜை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு ராஜி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்போது 2 நாளைக்கு நான் இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு பிளான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா, 2 நாள் மட்டும் இல்லாமல் எப்பவுமே இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கக்கா, நீங்கள் இல்லாமல் வீடே ஒரு மாதிரி இருக்குதுக்கா. சரி ராஜி, கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் புடவை எடுத்துட்டு போலாமா, டைம் ஆச்சுல, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜும் மீனாவும் போயிட்டு அத்தைக்காக ஒரு புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு புடவையை எடுத்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம ராஜு வந்துட்டு முன்ன எடுத்த புடவையோட இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவும் கதிரும், அதாவது மீனாவும் ராஜியும் அந்த புடவைக்கு பில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த புடவையை எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம அதாவது மீனா வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கோமதிக்கு தெரியவே தெரியாது, அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம மீனா வாய்ஸ் கேட்ட கோமதி இருந்துட்டு, மீனா வந்துட்டியா மீனா, எங்கே இருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மீனா வந்துட்டு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, பிரம்ம மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு வாட்டி, அத்தை எங்க இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா, என்கிட்ட விளையாடாத மீனா, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸே கேட்காம சைலண்ட் ஆயிடுது. 3வது டைமு ராஜும் மீனாவும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, நீ என்னோட பிரம்மனை எனக்கு தெரியும், எத்தனை டைம் தான் நீ என்னை கூப்பிடுவ, நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி திரும்பி பார்த்தா, ஆனா உன்னை காணும், நான் அவ்வளோ மிஸ் பண்றேன்டி உன்னை, நீ 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 வந்துட மாட்டியான்னு தான் ஏங்குது, ஆனா இப்படி கனவுலெல்லாம் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி, நீ கனவுல வந்து என்னை தொல்லை பண்ணாத போ, நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு ராஜுக்கிட்ட
என்ன என்னம்மா நீ தனியாக பேசிகிட்டு இருக்க, ராஜும் மீனாவும் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க, நீ என்னடானா மீனா கூட பேசிகிட்டு இருக்கேன்னு நீ எங்கேயோ செவத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மீனா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, மீனா வந்து மீனா 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 நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க நின்று அங்கே கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்க, இங்கே பாருடி மீனா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, உன்னை மிஸ் பண்ணுறதுனால தான் நீ என்னை கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குடி, அதனால தான் திரும்பி திரும்பி பார்த்தேன், ஆனால் கடைசி டைமு நீயே வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடி, நீ வரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு என்கிட்ட ஒரு 2-3 வாட்டி கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஆனால் நான் என்னடின்னு கேட்டேனா நீ தான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்த, அதனால தான் நீ இப்போ பிரம்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நீ கூப்பிட்ட முதல்லாம் அமைதியாகவே இருந்தேன்டி, சாரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் எனக்காக ஒரு புடவை எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது என்கிட்ட காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாமினா உனக்கு தானே வாங்கினேன், உங்ககிட்ட காட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் எடுத்த சாரியே காட்டுறாங்க. காட்டின உடனே பயங்கர சந்தோஷம் மீனாக்கு. அத்தை சூப்பராக இருக்குது அத்தை நானும் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மீனா இது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை உங்களுக்கு புடவை கொண்டு வந்திருக்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா சொல்கிற, எனக்காக இந்த புடவை எடுத்துகிட்டு வந்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன ராஜு எல்லாத்தையும் மீனா கிட்ட சொன்னியா, அதனால தான் எனக்கு புடவை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாத்த நான் தான் மீனாக்கா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், அக்கா தான் உங்களுக்காக ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லுவோம். சரி நாளைக்கு அம்மாவோட பிறந்த நாளுக்காக எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், நீயும் ரெடி ஆகிடு, செந்தில கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த அவரு சாப்பாடு வாங்க போனவர் வரவே இல்லை, நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணி பார்க்கறது, ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் நான் ராஜுக்கிட்ட வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, நீங்கள் இப்போ வரதுனாலையும் வாங்க, இல்லை நாளைக்கு காலையில் வரதுனாலையும் வாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதி இருந்துட்டு, அவன் எப்படி தனியாக இருப்பான், அவன் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கத்த உங்கள் புள்ள பாவம்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஜெயிலில் அடிச்சு வச்ச மாதிரி என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு உங்க பையன், இப்போ உங்க பையன் வேற பாவம்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லவும், இல்லடி அவன் தனியா இருப்பானு தான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமார் இருந்துட்டு ஊர் ஃபுல்லாக தன்னோட அப்பத்தாக்கு பிறந்தநாள் விஷயம், ஆடு வெட்டி கெடா விருந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்து குமார் இருந்துட்டு ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே சத்துவேலும் முத்துவேலும், என்னடா குமார் எல்லாருக்கும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்குமே சொல்லிட்டேன், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அத்தைக்கு தான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அந்த பரதேச குடும்பத்துக்கு எதுக்காகடா சொல்லணும், அந்த ஓடுகாலிக்கு நீ சொல்லி ஆகணுமா, அந்த ஓடுகாலி இதுக்கு வரவே கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ அவங்கெல்லாம் இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னியே இல்லையாடா, உனக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது, ரொம்ப நல்லவனா மாறிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, அப்பத்தாவோட ஆசைக்காக இதை செய்யறதுல தப்பே இல்லையே, அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, இவங்க கடைசி ஆசைன்னு கூட சொல்கிறாங்க, அது கேட்டு கூட உங்களுக்கு மனசு இறங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம முத்துவேலும் சத்திவேலும், இங்கே பாரு குமாரே, திரும்ப இதே விஷயத்த பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுகன்யா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சுகன்யா இருந்துட்டு அதாவது சத்துவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும், இங்கே பாருங்க மாமா, அங்கே என்னென்னலாம் நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, நாளைக்கு அத்தையோட பிறந்த நாளுக்காக போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க பிறந்த நாளுக்கு வரத்துக்காக, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மாரியும் வடிவும், சுகன்யா அந்த வீட்டில் நடக்கிறத இங்கே ஏண்டி எடுத்துன்னு வந்து சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னியே இல்லையா, எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது நான், அங்கே நடக்கிற விஷயத்த இங்கே எடுத்துட்டு வந்து சொல்லாதன்னு எத்தனை டைம் கிட்ட சொல்றது, நீ ஏன் அது கேட்காம அங்கே நடக்கிற விஷயத்த இங்கே சொல்ற, உனக்கு 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா, அதுதான் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அக்கா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல, அந்த வீட்டில்
என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சாதானே இவங்க ஏதாச்சும் முடிவு எடுத்து ஏதாவது பண்ணுவாங்க. என்ன ரெண்டு ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இங்க பாரு சுகன்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி அதாவது சத்திவேல் இருந்துட்டு, மாறி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? அதுக்கப்புறம் என்ன வடிவு இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அண்ணி, நான் பண்றதுதான் சரி. அந்த ஓடுகாலி குடும்பத்துக்கு எதுக்காக இவ்வளோ கரிசனை காட்டி நீங்க பேசுறீங்க? என்ன உங்க பொண்ணும் அங்க இருக்கிறதுனால இப்படி கரிசனையா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க தம்பி, அதுக்காகலாம் நான் அப்படியெல்லாம் பேசல, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, இங்க பாருங்க, அந்த குடும்பத்துல இருந்து யாருமே அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு ஆத்தாவோட பிறந்த நாளுக்கு வரவே கூடாது. அவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் ஆகும். இங்க பாரு சுகன்யா, போயிட்டு கோமதி கிட்டே, அதாவது அந்த ஓடுகாலி கிட்ட போயிட்டு சொல்லு, நீங்க நீங்க இந்த குடும்பத்துல இருந்து யாருமே வரக்கூடாது, அப்படி வந்தா பெரிய பிரச்சனையா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க மாமா, நான் போயிட்டு சொல்றேன். நம்ம வடிவும் அதாவது நம்ம வடிவும் மாறியும் பயங்கரமான கோவத்துல சுகன்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன எதுக்காக தான் இப்படி புத்தி போகுதுன்னே தெரியல. இவங்க என்னடானா நம்ம பழனியே ரொம்ப நல்லவனா இருக்கான், இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. எப்படி பாத்தியா பொருத்தம் எப்படி அமைஞ்சு இருக்குன்னு? நல்லவங்களுக்கு நல்லவங்க கிடைக்கவே மாட்டாங்க போல. பாவம் பழனி இவ்வளோ சுகன்யா கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அப்பதான் இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம முத்துவேல்கிட்டயோ சத்துவேலுக்கிட்டயோ என்னடா சத்தம் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம அப்பத்தா கிட்ட இங்க சத்தியில இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தா, அந்த குடும்பத்துல இருந்து யாருன்னா வந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி உன்னோட மனசுலயும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னாலும் ஆசைப்படாதீங்க. அந்த ஆசையே நாங்க நிறைவேற்ற மாட்டோம். இங்க பாருங்க அத்தா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட பிறந்த நாளை நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடலான்னு ஆசையாக இருக்கிறோம். நீங்கள் என்னடான்னா அந்த பரதேச குடும்பத்துக்கு இவ்வளோ சிபாரிசு பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ எனக்கு எவ்வளோ பெருசாக வேணாம் ஆடு வெட்டி எதை வேணா வெட்டி நீ எனக்கு பெரிய லெவலில் கொண்டாடலாம். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னோட பசங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதை கூட நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களாடா? நீங்கெல்லாம் எனக்கு பசங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு அப்பத்தா, இத்தனை வருஷமா உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், உனக்கு என்ன குறை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, எனக்கு ஒரே ஒரு குறை தாண்டா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு குறை தாண்டே வச்சுட்டு இருக்கீங்க. என்னோட பொண்ணு கூட நீங்க பேச விடவே மாட்டீங்க. என்னடா பாவம் பண்ண அவ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சத்தியில இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தா, அவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டே ஓடி போனாலே அப்ப அசிங்கமா தெரியலையா? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். ஆனா நீங்க தான் இப்படி மாறி போயிட்டீங்க. இங்க பாருடா, நீங்க வேணா மாறி போயிருக்கலாம், ஆனா மாறாம இருக்கலாம். ஆனா பெத்த மனசு அப்படி இருக்குமாடா? பெத்த மனசுக்கு தாண்டா தெரியும் அந்த வலி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு யோசிக்கிறாரு ராஜை பற்றி. நம்ம நினைக்கிற மாதிரி தானே அப்பத்தாவும் நினைப்பாங்க. அப்போ அப்பத்தாக்கு கோமதியை பார்க்கணுன்னு ஆசையாக தானே இருக்கும். அப்பத்தா நினைக்கிறதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்திவேல் இருந்துட்டு, ஆனால் நீ என்னென்ன யோசிக்கிற? ஆத்தா இப்படி பேசிட்டே இருக்கு, நீயும் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, என்ன நீயும் ஆத்தாக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் நீ என்னடா சொல்கிற? அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஆத்தா இருந்துட்டு, இங்க பாருங்கடா, உங்க 2 பேருக்கும் சொல்றேன் சார், பாத்துக்கோங்க. நான் நினைச்சது மட்டும் நடக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு என்ன என் ரூமை விட்டு கூட நான் வெளியே வரமாட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு வடிவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம வடிவு இருந்துட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஹலோ, யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம வடிவு, அண்ணி நான் தான் கோமதி பேசுறேன். இப்போ அம்மா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்குறாங்க. ஏ அப்படிங்களா, நான் இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு இருந்துட்டு போயிட்டு அதாவது அப்பத்தா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அத்தை, கோமதி உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்படியா, வடிவு ரொம்ப நன்றி வடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி, இங்கே பாரு கோமதி, என்னோட பிறந்த நாளுக்கு நீ வரியா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நீங்கள் அண்ணன் 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 நடத்துகிற பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே அந்த பிறந்த நாள் விழாக்கு வந்துடுறோம். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் அண்ணனுக்கு கூட போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை கோமதி, உங்கள் குடும்பத்தோட இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுதான் என்னோட கடைசி ஆசையாக இருக்கணும்னு கூட எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, எனக்கு அப்போவும் தான் இருக்குது. உன்னோட அப்பா அடிக்கடிக்கு கனவுல வந்து என்னை நான் ரொம்ப தனியாக இருக்கிறேன், நீ எப்போ என் கூட வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் இப்போ போக போகிறேன்னா எப்போ போக போகிறேன்னு தெரியாமல் இருக்கேன். எனக்கு இந்த ஒரு கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டிங்கன்னா என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கு குடும்பத்தோடு எல்லாருமே வருவோம், நீங்கள் நிம்மதியாக போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. தனியாக கோமதி இருந்துட்டு தனியாக அப்பத்தாவை மீட் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, நீங்கள் இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இங்கே பாருங்கம்மா, உங்களோட பேத்தி பேரனுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்கம்மா. உங்களுக்காக ஒரு புடவை எடுத்திருக்கம்மா, இந்தாங்கம்மா, இந்த புடவையை பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு புடவையை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்து அப்பதான் இருந்துட்டு அந்த புடவைய ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் வந்துட்டு நீடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.